தனியார் பள்ளிகளுக்கு கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்யும் குழுவின் தலைவர் பதவி காலியாக உள்ளதால் அதிக கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க தமிழக அரசு குழு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஒன்றை அமைத்தது. கடைசியாக அந்த குழுவின் தலைவராக இருந்த சிங்காரவேலர் பதவிக்காலம் கடந்த ஜனவரி மாதத்தோடு முடிவடைந்துவிட்டது. தற்போது அந்த பதவி காலியாக உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பெஞ்சமினை சந்தித்து தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச் சங்கத்தினர் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பினர் கல்வி கட்டண குழுவின் தலைவர் பதவி காலியாக உள்ளதால் தனியார் பள்ளிகள் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கட்டணம் வசூலிப்பதாகவும் இதனால் பெற்றோர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். ஏனெனில் இந்த வருடத்திற்கு கட்டணம் நிர்ணயம் செய்யப்படாததால் பள்ளிகள் அவரவர் விருப்பம் போல் கட்டணத்தை கட்ட சொல்லி பெற்றோர்களை வற்புறுத்தி வருகின்றார்கள். பெற்றோர்கள் எதை கட்டுவது என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆகவே இது குறித்து நாங்கள் 1ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சருடைய தனிப்பிரிவிலே ஒரு மனு கொடுத்து உடனடியாக அந்த கமிட்டியினுடைய தலைவரை நியமனம் செய்ய முடியாவும் பழைய கட்டணத்தை வாங்குவதற்கு அறிவுறுத்துமாறும் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னும் 15 நாட்கள் ஆன பிற்பாடும் அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இன்று நாங்கள் மாண்புமிகு பல்விக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து அது குறித்து நாங்கள் விளக்கி சொன்னோம். அவர்கள் நான் முதல்வரிடம் பேசி உடனடியாக அந்த கமிட்டியினுடைய தலைவரை நியமனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கின்றேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்.